அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் ஒரு குழப்பம் நீடித்தே கொண்டிருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களாம் திமுக வந்துட்டாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு வரல, திமுகவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் பச்சை கொடி காட்டலை. காரணம் என்னன்னா இங்கே சீட்டு பத்தாது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ராமதாஸுக்கு என்ன எப்போனாலும் தயாராக வந்திருக்காரு அவர். புரியுதுங்களா? இந்த விஷயத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ராமதாஸ் இங்கே வர்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் திருமாவளவனுடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் வந்தாருன்னா தேவையில்லாமல் கூட்டணியில் குழப்பம். திமுக அதெல்லாம் தெளிவாக பண்ணிடுச்சு. ராமதாஸ் விஷயத்த அவங்க 2 பேர் பேசிக்கணும். யார்? ராமதாஸும் திருமாவும் பேசி முடிச்சுக்கிட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி திமுகவுக்கு சில தேமுதிகவுக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க. 5 சீட்டுக்கு மேலே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இஷ்டம்னா வாங்க இல்லைனா வேணாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை என்னை திமுக பெருசாக என்கரேஜ் பண்ணல. காரணம் என்ன? ஏற்கனவே வைத்திலிங்கம் வந்துட்டார், அவரை அகாமடேட் பண்ணணும், அவருக்கு ஒரு சீட்டு தரணும். ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க, ஆர்டி ராமச்சந்திரன் குன்னம். அவர் வைத்திலிங்கத்துடைய தீவிர விசுவாசி. நேற்றே பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? அவர் டிஎம்கேக்கு போயிட்டாரு, நாங்களும் டிஎம்கேக்கு போகிறோம் அப்படின்னு நேற்று அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் தர முடியல. குன்னம்ங்கிறது ஏற்கனவே அது அமைச்சர் சிவசங்கருடைய தொகுதி. அவர் எங்கே போவார்? குன்னம் ராமச்சந்திரனை நீங்கள் அகாமடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் எங்கே போகிறது? இதே மாதிரி தான் வெல்லமண்டி நடராஜன், அவரும் வைத்திலிங்கத்தோட தீவிரவாதனானவர். அவரும் என்ன எதிர்பார்க்குறாரு? எனக்கு சீட்டாவது கொடுங்க, இல்லை பதவி கொடுங்கன்னு கேட்குறாங்க. திருச்சி கிழக்கு ஏற்கனவே இனிக்கோ எரிதராஜ் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திமுக ஏடிஎம்கேயா இருந்தால் என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்துக்கலாம் நாக்கில் தேனை தடவிட்டு போயிட்டே இருப்பாங்க. செஞ்சு கொடுக்க போகிறது இல்லை. ஓபிஎஸ் எவ்வளோ நாள் இருந்தார் அதிமுக வெயிட் பண்ணு. பாவம் பிஜேபிட்ட எவ்வளோ நாள் வெயிட் பண்ணார், ஒன்றும் செஞ்சு தரல. செங்கோட்டையனுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. பட் திமுக சொன்னால் செஞ்சு கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்குது.